வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் டிஷ் பண்ண போகிறோம். கொழுக்கட்டை தான், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு சிகப்பு அவல் 1 கப் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் தூசெல்லாம் இருக்கும். வாஷ் பண்ணிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சோம்னா நல்லா அது உப்பி வரும். அது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாவே தனியாக நம்ம கடையில் விற்கும். நீங்கள் அந்த மாவே வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1.5 கப்பு கொழுக்கட்டை மாவு நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இதுக்கு சேர்த்தக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். சுடுதண்ணிங்கிறனால நீங்கள் ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விடுங்க. மாவு நல்லா ஒரு சேர நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வேணால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிதமான சூட்டில் கையில் பிசைய ஆரம்பிச்சிக்கலாம். கையில் பிசைகிறப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் சேர்த்து அதுவும் இல்லாமல் மாவுக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். வேகிறப்போ 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் மாவு இந்த மாதிரி பண்ணுறவங்களா இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி குழன்னு போயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஒரேடி எல்லா மாவையும் கொட்டிட வேண்டாம். இல்லை ரொம்ப ஹார்டாக போயிடுச்சுனாலும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நீங்கள் பிசைஞ்சு வைக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒரு மாதிரி பேனிக்காக இருப்பீங்க. போக போக சரியாக போயிடும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அவள் நல்லா உப்பி போயிருக்கு தண்ணியில். 1 கப்பு தேங்காய் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கூட ஊற்றுவாங்க, ஆனால் நெய் ஊற்றுங்க, அதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம அவளை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றங்காட்டியும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே இல்லை. கரெக்டாக அவள் தண்ணியை உறிஞ்சிருக்கு. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவன தேங்காய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு வேளை வாயில் கடிபடணும் அப்படின்னா கூட ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கூட நீங்கள் போடலாம். ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வெல்லத்தை சேர்த்திடலாம். இதெல்லாம் சேர்த்துனதுக்கு தண்ணியை நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெல்லமே மெல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம போய் இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் ஸ்டீம் பண்ணி வைக்கலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் இட்லி குக்கரில் ஸ்டீம் பண்ணி வைங்க. அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறி இருக்குது ஸ்வீட் பூரணமும். கையில் 2 பக்கமும் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம கையில் தான் பண்ணுறோம், அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ மாவை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு நடுவில் தட்டை பண்ணி நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வைங்க. வச்சு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பினீங்கன்னா உங்களுக்கு பூர்ணம் அந்த கொழுக்கட்டையோட ஷேப் வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ இது விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை ரொம்பவே ஈஸி. நம்ம எப்படி பிடிக்கிறோமோ அதுதான். விநாயகர் மஞ்சள் பிள்ளையாரெலாம் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் அதை மனசில் வச்சுட்டே பிடிச்சிடலாம். ஒன்றுமே தப்பே கிடையாது. இதனால் ஷேப் மாறி கூட இருக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மோல்டிங் வாங்கிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் கொஞ்சம் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஈஸியாக வெளியே வரும். கையில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா தாராளமாக இந்த மோல்டிங்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவு எடுத்து உள்ளே நல்லா சுற்றி கரெக்டாக விட்டுருங்க. உள்ளே ஏதாவது கேப் தெரிஞ்சுன்னா அதுக்கும் மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. உள்ளே ஸ்டஃபிங் வச்சுடுங்க. மேலே சின்னதாக ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம், மேலே அடி பீஸ் கவர் பண்ணுறதுக்கு. நல்லா எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ஷேப்பில் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்துடும். இதே மாதிரி நீங்கள் 2-3 தடவை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இட்லி குக்கர் நல்லா ஆவி பிடிச்சிருக்கும். நம்ம இப்போ போய் நம்ம கொழுக்கட்டையெல்லாம் நம்ம ஆவி பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 2 தட்டு கழித்து 3ஆவது தட்டில் தான் கொழுக்கட்டை வைக்கிறேன். கீழ் தட்டிலே வச்சோம்னா தண்ணி ஆவியெல்லாம் பட்டு மாவில் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் 2 தட்டு விட்டுட்டு 3ஆவது தட்டில் வைங்க. ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக வச்சுருந்திங்கன்னா போதும். நல்லா சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். கொஞ்சம் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா வெடிச்சு போயிடும். அதனால் 10 நிமிஷம் மட்டும் விடுங்க, ஆவியில் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 10 நிமிஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் எடுத்தேன், சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வரும் நீங்கள் எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. ஸ்வீட் கொழுக்கட்டை வீட்டில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தியை இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷோடு நீங்கள் சாமியை கும்பிடுங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.